ஓவியா திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கோவை ஈரோட்டில் தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்துவிட்டு இன்று சென்னை திரும்பியுள்ள நிலையில் அங்கு திமுகவின் அனைத்து மாவட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் தேர்தல் பணிகள் தொடர்பாக இன்று ஆலோசனை நடத்துகிறார். வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று அந்தந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்தந்த தொகுதிகளில் எதிர்கட்சிகள் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களுக்கும் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்டோருக்கும் இடையேயான அந்த தேர்தல் ஆதரவு நிலவரம் மற்றும் தொகுதிகளில் உள்ள பிரச்சனைகளின் நிலவரம், என்னென்ன தொகுதிகள் பலவீனமாக இருக்கின்றன, எந்தெந்த தொகுதிகள் வலிமையாக இருக்கின்றன என்பது தொடர்பான அந்த ஆலோசனையை திமுகவின் மாவட்டங்களில் உள்ள அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளிடம் இப்போது திமுக தலைவர் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்துகிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் வேலு, செந்தில் பாலாஜி, துரைமுருகன் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் இந்த தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் இன்று அந்த வேட்பாளர் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக முதல் கட்ட தேர்தல் பரப்புரையை திருவாரூரில் தொடங்கி நேற்று கோவையில் நிறைவு செய்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இப்போதே அந்த தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் அந்தந்த தொகுதிகளுக்கான பிரச்சனைகள், தொகுதிகளில் உள்ள நிர்வாகிகளிடம் தேர்தல் பணிகளுக்கான என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன இருக்கின்றன, அந்த பிரச்சாரத்திற்கான என்னென்ன ஏற்பாடுகள், வசதிகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள், பரப்புரைக்கான நட்சத்திர பிரச்சாரங்களின் அந்த நிகழ்ச்சி நிரல், இது தவிர மற்ற அனைத்து பிரச்சனைகள் தேர்தல் தொடர்பான அந்த பூத் நிர்வாகிகளில் இருந்து தேர்தல் பொதுக்கூட்டம், பரப்புரை, முக்கிய நட்சத்திர பிரச்சாரங்கள் எந்தெந்த பகுதிகளில் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் திமுக தலைவர் இன்று காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனையில் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த அந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் காணொலி காட்சியில் இடம்பெற்று தொகுதிகளில் உள்ள நிலவரம் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வேட்பாளர்களின் பிரச்சாரம், கூட்டணி கட்சி தலைவர்களின் பிரச்சாரம், அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய இந்த தகவல் தொழில்நுட்ப சமூக வலைதள பிரிவுகளில் எந்தெந்த பிரச்சனைகளை கையில் எடுக்க வேண்டும் என்றும் திமுகவுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் அம்சங்கள் என்னென்ன இருக்கின்றன ஒவ்வொரு தொகுதிகளிலும் என்பது குறித்து இன்று இந்த காணொலி காட்சி மூலமாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இப்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அவரை ஏற்கனவே பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த அமமுக கட்சியிலிருந்து இன்று இணைந்த நிர்வாகிகள் சோளிங்கர் பார்த்திபன் மற்றும் திருப்போரூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தண்டமாணி உள்ளிட்டோர் அமமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவின் கூட்டணி அமைத்ததால் ஏற்பட்டுள்ள அதிருப்தி காரணமாக இன்று இணைந்திருக்கிறார்கள். இதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிருப்தியாளர்கள் மற்றும் முக்கிய தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த அதிருப்தி கட்சியினர் மாற்றுக் கட்சியில் இணைவதற்கோ அல்லது திமுகவில் இணைவதற்கோ அவர்களுக்கான வாய்ப்புகள் இருப்பினும் அவர்களை உடனடியாக இணைத்து தேர்தல் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்தும் இன்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கடந்த முறை பலவீனமாக இருந்த திமுக வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகளில் அதற்கு மாற்றாக என்னென்ன வியூகம் அமைக்கப்பட்டு தேர்தல் பணிகள் ஆற்றப்படுகின்றன என்றும் வேட்பாளர் அதிருப்தி தொடர்பான பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தொகுதிகளில் சரி செய்யப்பட்டிருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அடுத்த கட்ட பரப்புரை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது என்னென்ன வியூகங்களை மேற்கொள்வது என்ற அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுடன் இப்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அந்த ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்